ஆமா. எக்கா ஒரே அந்த தலகடியா கேஜுவா இருக்குக்கா. ஜீஜுவா? ரெண்டு அவ பேனை பாரா. அப்பதான் பிள்ளைக்கு நிச்சயார்த்தம்னு சொல்ல வந்தா பாத்துக்கோ. உங்க வீட்டுக்கு சொல்ல வந்தாளா? என்ன திடீர்னு அவசர அவசரமா? எக்கா அதான் எனக்கும் ஒன்றும் புரியலக்கா. என் வீட்டுக்கார்ட்டையும் கேட்டேன். அவர் ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. என்னவா லவ் மேரேஜா என்னன்னு ஒன்றும் நமக்கு தெரியல. அப்படியே தான் இருக்கும் நெட்டவழி. இவளுக்கு நம்மகிட்ட மறைக்காளுகளாக இருக்கும். பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுன்னு சொல்லுவாளுக. எல்லாம் பொய். ஏ அப்பா, என்ன பெரிய பியானு! என் மவளுக்கு தலையினே இப்படி தான் கிடக்கும். அப்போ நாளைக்கு சமையல் ஒன்றும் பண்ணாண்டா பத்தியா, காலையிலேயே அங்கே ஓடிடணும். ஆமாம், நீ நல்ல நல்ல சமையல் பண்ணி கிழிச்சிருவ. இதில் நாளைக்கு பண்ணதுக்கு இந்த தாமரக்காவெல்லாம் காணவே காணும். பார்த்தே 2 நாள் ஆச்சே. நெட்டவழி, சந்திரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலையிலே பேன் பார்க்கக்கூடிய வேலை நடந்துட்டுருக்கோ? ஆமாக்கா, காலையிலே நெட்டவழி வந்தா. சரி, 2 பேனை பார்த்து கொடுப்போன்னு பார்த்துட்டு இருக்கோம். வாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சா? ஏன் ஆமாம், வேலையெல்லாம் முடிஞ்சு உங்களை பார்க்க தான் வந்தேன். அந்த தேஜ் அவங்க ஏதாவது வந்து சொல்ல வந்தாளா? அவன் பிள்ளைக்கு நிச்சயார்த்தமாமே காலையில நம்ம வீட்டில் வந்து சொல்ல வந்தா. அதான் உங்களுக்கு சொல்ல வந்தாளா? ஆமாக்கா, வந்தாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் வந்தாங்க. அப்போ நாளே நிச்சயார்த்தம்னு சொல்லிட்டு போனாங்க. மாப்பிள்ளை முன்னாடி வந்தாங்க. என்ன நெட்டவழி, அந்த பிள்ளை காலேஜெல்லாம் படிச்சுட்டு இருக்கு, திடீர்னு நிச்சயார்த்தம் வைக்காங்களே, என்ன கதை? உனக்கு தான் தெரியாமல் இருக்காத? உனக்கு வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டு தானே? ஏக்கா அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்களும் ஒன்றும் தெரியலேன்னு தான் சொன்னாங்க. ஏதோ இது மாத்திரம் சொன்னாங்க. அவங்க நல்ல வசதியாக இருந்தவங்க போல். இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டான். அப்போ அப்போவுமே பேசி வச்சுருக்காங்க. அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்ட்னர் போல். அப்போ அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் அப்போவுமே பேசி வச்சுருக்காங்க. பையன் வெளிநாட்டில் இருக்கான் போலக்கா. இந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கு. அப்போ படிப்பு முடிச்சு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு நிச்சயார்த்தம் வச்சுருக்காங்கக்கா. அப்படியா? அப்படிதான் அவள் என்கிட்டையும் சொன்னா. சரி, பிள்ளைகள் சீரம் கரையேறட்டும் பத்தியா. ஆமாம், அவளுக்கு ஒரு மொமன் உண்டுல்ல, வெளிநாட்டில் இருக்கான்னு சொன்னா. அவன் வரலையோ? அது என்னவோ தெரிலக்கா. நிச்சயார்த்தம் தானே, வாரானோ என்னவோ, அதெல்லாம் பற்றி எனக்கு தெரிலக்கா. சரி, அப்போ எல்லாரும் நாளைக்கு மேட்சா நம்மளும் அவங்க ஊருக்காரங்க மாரி மேட்சாக போகலாம். நல்ல நேரில் சாரியெல்லாம் உடுத்துட்டு போவோம். என்னக்கா நீங்களும் விடுங்க. தூங்கி ஒன் டே நேரில் சாரி இருக்கலாம், நீயும் விடு. நம்மலாம் கட்டிட்டு மேட்சாக போவோம். அட்டுமா? ஆமாம், என்கிட்டையும் இருக்கு நிறைய சரி. அப்போ நானும் உடுக்கேன். அப்போ தாமரை கடையும் சொல்லுவோம், அவங்களும் உடுக்கட்டு ஊமாட்டையும் சொல்லுவோம். ம், சரி, அப்போ போவோம். என்கிட்டையும் துணியெல்லாம் பழசாக தான் இருக்குது. எடுத்து அயன் பண்ணி எடுத்து வைக்கேன். கஞ்சி பசை போட்டு முக்கி வச்சா தானே நல்லா உடுக்க நல்லா வரப்பாக இருக்கும். அப்போ போகிறேன், போய் வேலையை பார்க்கேன். வயிறு உனக்கு இப்போ லேசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு நெட்டவழி. இவ்வளோ நாள் தெரியலையா? இப்போ லேசாக தெரியுது பார்த்துக்கோ. பார்த்து கவனமாக இருக்கணும்னா. சரி சரி, அதெல்லாம் நாங்கள் கவனமாக தான் இருக்கோம். நீ இப்போ இந்த லோட்டஸுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லு, உமாவுக்கும் ஃபோனை போட்டு சொல்லு நேரில் சரி கொடுக்கறதுக்கு. நானும் வீட்டுக்கு போகிறேன். என் மாமியார் மீன் வாங்கி வச்சுருக்கு, கறி வைக்கணும். சரி, நான் போயிட்டு வரேன். ஈரியா இப்போ தானே வந்தேன். கொஞ்ச நேரம் ஈரியா கொஞ்சம் பாடு பேசிட்டு போகாம இவ தான் போய் மீன் கறி வைக்கிற மாதிரி தான். காலங்காலமாக மாமியார் தானமாக வச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு நான் புதுசாக மீன் கறி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஈரி உங்கள் கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் போய் படுத்து உறங்கணுமோ? இல்லைக்கா, மாத்திரை போட மறந்துட்டேன் காலையில். அதான் போய் மாத்திரையை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. காலையில் நல்லா சாப்பிட்டேன்னா. காலையிலேயே வீட்டில் புட்டு பயிறு பப்படம்லாம் வச்சுருந்து. புட்டு பயிறு பப்படம் எல்லாம் வச்சு தின்னா. மீன் இருந்து ஒரு துண்டு அதையும் பொரிச்சது தின்னேன். அது நல்ல வயிறு ஃபுல்லாகிட்டா அப்படி கண்ணை கறக்குதுக்கா. அதான் மாத்திரையை போட்டு போய் படுப்பேன்னு போகிறேன். அப்படியா? அது தூங்க போகிறேன்னு சொல்ல, அதில் என்ன பொய் வேண்டி கிடக்கு? சரி சரி, போய் பாடு போ. நானும் படுக்க தான் போகிறேன். தூங்கி நீ எப்பவும் தூங்கிட்டு தானே இருக்க. என்னென்ன புதுசாக பேசுக. பிள்ளைகள்லாம் காலையில் அடிச்சு பற்றி விட்டுட்டு புருஷனை விரட்டி விட்டுட்டு இருந்து தூக்கம் தானே ஒன்று நடக்கு. சரி, கண்டினியூ, நானும் போகிறேன். சரி, நம்மளும் ஒரு தூக்கத்தை போடுவோம். படுத்தா தூக்கம் வராது, இருந்துகிட்டே எப்படி தூங்குவோம். இருந்து தூங்குறதுல எப்படி சுகமே தனி தான். ம், தண்ணி வருதோ என்னவோ தெரியல. போய் பார்க்கணும். தண்ணி வந்தால் ஒரு குடம் எடுத்துகிட்டு வரணும். குழம்புல என்ன கல்லா கிடக்கப்பா. புடச்சி போராட்டம் இந்த மனுஷன் வரட்டு இப்படி சிரிக்க கொடுக்கணும். இந்த நேரத்தில் யார் ஃபோன் அடிக்க? ஏன் லட்சுமிலாம் ஃபோன் அடிக்க? என்னத்துக்குன்னு தெரியலையே. ஹலோ, ஏ லட்சுமி, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சா? எனக்கு எங்கம்மா வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஏக்கா, இந்த இந்த தேஜி உண்டுல்ல, அவங்க உங்கள் வீட்டுக்கு இந்த இது சொல்லி வந்தாங்களா நிச்சயதார்த்தத்துக்கு?
ஆமாம்மா, காலையிலேயே மாப்பிள்ளை முன்னாடி வந்தா நிச்சயார்த்தம்னு சொன்னான். அந்த பிள்ளை படிச்சுட்டுல இருக்கு, திடீர்னு என்ன நிச்சயார்த்தம்? நானே அவனை ஃபோன் பண்ணணும்னு தான் நினச்சேன். பின்ன தண்ணி எடுக்கணுமா, சரி அவனை தண்ணி ஒரு என்ன பார்த்துட்டு உங்ககிட்ட வரலான்னு இருந்தேன். ஏக்கா அதுதான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த நாளைக்கு தான் நிச்சயார்த்தம். காலையில் நம்ம தெருவில் எல்லோரும் போகலான்னு இருக்கோம். அப்போ நீங்களும் வருவீங்கள்ல, அப்போ எல்லோரும் சேர்ந்து நம்ம நேரில் துணி உடுத்துட்டு போகலாம். அவங்க கேரளாவில் நேரில் தானாக்கா எல்லோரும் உடுத்துட்டு இருப்பா, நம்மளும் அதேமாரி உடுத்துட்டு போவோம். அதான் உங்கள்கிட்ட சொன்னாலா என்னன்னு தெரியலையே சந்திரா, அதான் நான் ஃபோன் அடித்து சொன்னேன். சந்திரா ஃபோனை தான் அடித்தாளா? இல்லையே, அவள் எங்கே ஃபோன் அடிப்பா, இருந்து நீட்டி நிமிந்து தூங்கிட்டு அடப்பா. அப்போ ஏன்டா அந்த துணி ஒன்றும் இல்லையே. சரி, அப்போ என் வீட்டுக்காரருக்கு பழைய வேட்டி 2 கிடக்கு, அதை 2 வேட்டி சேர்த்து அடிச்சுட்டா துணி ஆகி போகும். அப்போ அதை உடுத்துட்டு வாரேன். சரிங்கக்கா, சரி. அப்போ நாளைக்கு எல்லாரும் நேரில் துணி உடுத்துட்டு போவோம். கோழி இறைச்சி மட்டன் பிரியாணி ஏதாவது போடுவாங்களா, இல்லை காய்கறி வச்சா சமாளிச்சிருவாங்களோ என்னவோ? இல்லைக்கா, காய்கறி சாப்பாடு தான் வைப்பாங்க. நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் கறி மாதிரி இருக்காது, அங்கே உள்ள கறி வித்தியாசமாக இருக்கும். பாயசம்லாம் 2-3 பாயசம் வச்சுருப்பாங்க. போயிட்டு வருவோம். அப்படியா? சரி லட்சுமி, அங்கே தண்ணி ஏதாவது விட்டுருக்கானே? இன்னைக்கு தண்ணி முறை தானே, தண்ணி வந்திருக்கா பாத்தியா? இல்லைக்கா, தண்ணி இன்னும் விடலை போல். அங்கே ஏதோ பைப் ஏதோ முறிஞ்சு கிடக்கான். அதனால் 5-6 மணிக்கு அப்புறம் தான் தண்ணி விடுவாங்கன்னு சொன்னாங்க என் வீட்டுக்காரங்க. அப்படியா? நல்ல வேலை சொன்னேன், இல்லை நான் அங்கே வர வரணும். சரி, அப்போ 6 மணி போலயே தண்ணி எடுக்க பாறேன். சரிக்கா, அப்போ நாளைக்கு நேரில் துணி உடுத்துட்டு வாங்க. வைக்கட்டா? சரிம்மா. இவருக்கு வேட்டியம்மா எங்கத்தி வச்சோன்னு தெரியலையே. அன்னைக்கு அவ்வளோ வேண்டான்னு ஒதுக்கில வாரி வச்சோம். சரி, தேடி எடுப்போம். ஏக்கா, நம்மளெல்லாம் பார்க்க அசல் கேரளாவில் அந்த மாதிரியே இருக்குக்கா. அழகாக இருக்காங்க நம்மளாம் பார்க்க. ஆமாம், இந்த துணி நமக்கும் நல்லா தான் இருக்குது பற்றியா? நல்லா இருக்குது. அசல் கேரளாவிலேருந்து வந்த மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களாக்கா. இந்த இவ்வளோ நெட்டொலி இன்னும் காணுமே. ஏக்கா, நீங்கள் இந்த வெள்ளை துணி இல்லைன்னு சொன்னீங்களே, எப்படி கொடுத்தீங்க? அதையும் கேட்க லட்சுமி, நான் இந்த வெள்ளை துணி இவர்களை வேட்டியெல்லாம் நிறைய இருந்து பார்த்துக்கோ. அப்போ என்னத்துக்கு குப்பை அடைவானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூட்டையில் கட்டி மேலத்துக்கு போட்டுட்டேன். இந்த நேரத்துக்கு நல்ல வேலை ஃபோன் அடித்து ஒன்றதுனால எல்லா மூட்டையும் புறக்கி எடுத்து தேடி பிடிச்சி அதில் நல்லதாக பார்த்து நல்ல வேலை கருப்பு ப்ளவுஸும் இருந்து 2-3 துணி வச்சு தைச்சேன். கரெக்டாக வந்துட்டு. அப்படியாக்கா, அந்த அண்ணனுக்கு பழைய வேட்டிலே தைச்சிங்க? நம்பவே முடியலையே. அப்போ எப்படிக்கா அந்த கோலா டிசைன்லாம் வந்து வேட்டியில் அப்படிலாம் வருமாதில்ல? அதை ஏன் கேட்க, என் மாவன் நிறைய கெச்சு பென்சில் வச்சுருந்தான். அப்போ சரி கோலம் மாதிரி விடுவோமேன்னு கோலம் விட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ செல்லில் பார்த்தேன், ஒருத்தி அழகா சாரியெல்லாம் கலர் கலராக இது பெயிண்ட் பண்ணுதா. அப்போ நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பு பென்சில் எடுத்து நமக்கு தெரிஞ்ச புள்ளியச்ச கோலம் 5-6 விட்டேன். அப்போ பார்த்தா அழகு போல் ஆகிப்போச்சு. அப்போ நல்ல வேலை மேட்சே கருப்பு ப்ளவுஸ் இருந்து போட்டேன், அழகாக இருந்து. என் மகனே, எம்மா நீங்கள் வந்து ஒரு பெரிய சாரி டிசைனர்மா, உங்களுக்கு எதிர்காலம் படிக்காதனால நீங்கள் எப்படி இருக்கீங்க, படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் ஓஹோன்னு இருந்திருக்குன்னு சொன்னேன். ஏக்கா, ஆமாக்கா, நம்பவே முடியலக்கா, நீங்களா பண்ணீங்க. நல்லா இருக்குக்கா. எனக்கு இதே மாதிரி ஒரு வயலட்டு சாரி ஒன்று இருக்குது, அதில் ஒரு படம் வந்து தாங்கக்கா, நாளைக்கு கொண்டுட்டு வரேன். அதுக்கு என்ன, கொண்டுட்டு வா, கை வண்ணத்தை இதில் காமிச்சிருவோம். ஆமாம், அந்த நெட்டொலி இன்னும் காணும், என்ன செஞ்சிட்டு இருக்காளோ தெரியலையே. வீட்டில் இன்னும் எல்லா வேலையும் இவள் பார்க்கறது மாதிரி தான், எல்லாவா மாமியை பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? பூ தான் வாங்கலை பார்த்தீங்களாக்கா. பூ லட்சுமிக்கு மாத்திரம் பூ வச்சுருக்காங்க, பூ ஒன்றும் இல்லை. பூ வச்சா நல்லா இருக்கும். இந்த கேரளாலெலாம் அந்த பூ வந்து இந்த குதிரவாள் மாதிரி போட்டு பூவை அடியோடி இப்படி வச்சு பூ ஸ்லைடு குத்திருப்பாங்க, பார்க்க அழகாக இருக்கும். நம்மளும் இப்போ அதேமாரி வச்சாச்சுன்னா கேரளாவில் மாதிரியே இருப்போம். பூக்கு தான் என்ன செய்யன்னு தெரியல. பூ தானே, அது அங்கே விசேஷ வீடு தானம்மா, நிறைய வச்சுருப்பாங்க. ஆளுக்கு 2 துண்டு எடுத்து தள்ள வச்சுக்கிடுவோம். நீ பூ வாங்க போனால் 100-200 ஆகும். அது என்னத்துக்கு வீண் செலவு, அங்கே தானே போகிறோம், அங்கே போய் வச்சுக்கிடலாம். நெட்டவழிக்கு ஒரு ஃபோன் அடி, கொஞ்சம் ஹேர் பின் இருந்தால் மாத்திரம் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். அந்த நெட்டவழியே வந்துட்டா பாரு. என்ன எல்லாரும் ஒரே ஃப்ளோவில் திரும்புவீங்க? என்ன எல்லாரும் கிளம்பியாச்சா, போகுமா? ஒன்றை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, ஒன்றை ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா நீயே வந்துட்ட. 100 ஆயிசம்மா உனக்கு.
போகலாம் போகலாம். ஊருக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு போய் நிற்க முடியுமா? சீக்கிரம் போனால் அவங்க என்ன நினைப்பாங்க? காலையிலேயே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாளுங்க அம்மா அப்படிலாம் நினைப்பா. அதான் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் லேட்டாகி வருவோமே நினச்சேன். இது தப்பா? சொன்னாலும் சொல்லாட்டா நம்ம காலையில் சாப்பிட்றது தானே போகிறாங்க. காலையில் ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு சாப்பாடு, முடிஞ்சா இருந்தால் நைட்டு கூட சாப்பிட்டுட்டு வரலாம். விட்டா நீ ஒரு வாரம் கூட இருந்து சாப்பிடுவ. உன் கூட வந்தேன்னா உன்ன மாதிரி என்னையும் அளப்புற லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. லட்சுமிக்கா இவ்வளோ அடிச்சு பற்றி விடு, நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். இவளுக்கு என்ன ஏதாவது சொல்லலைன்னா உறக்கம் வராது. இவா ஒன்றும் திங்க மாட்டா. ஒரு வாரம் இருந்தால் நீ திங்க மாட்டியோ? சரி விடுங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போவோம். நெட்டவழி, நீ ஏன் அந்த குத்தாட்டம் அந்த படத்துல எல்லாம் ஆடுவாங்கல்ல பொம்பளைங்க, அந்த மாதிரி சாரி உடுத்துட்டு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு நிற்க, சண்டைக்கு வாடான்னு சொன்ன மாதிரி? அந்த கதையை அங்கே கேட்கீங்க. எனக்கு தான் சாரி கொடுக்க தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. காலையிலேயே சாரியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். சரி நீங்களும் எல்லோரும் பிள்ளைகளை கிளம்பி விடவும், வீட்டுக்காரரை கிளப்பி விடவும் கரெக்டாக இருக்கும். சரி நம்ம மாமியார் சும்மா தானே படுத்துக்கிட்டாக்கா, மாமியார்ட்ட கேட்போன்னு இந்த சாரி கொஞ்சம் உடுத்தாங்கத்தைன்னு கேட்டேன். அவங்க உடுத்தந்த லட்சணத்தை பார்த்தீங்களாக்கா. அப்போ நான் சொன்னேன் ஒழுங்காக உடுத்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த இது ஆளு மாதிரி இப்படி தொங்கிட்டு இருக்க என்ன செய்யின்னு. அப்போ அவங்க அது தொங்காது கொண்டான்னு சொல்லி நல்லா மடித்து ஊக்கு வச்சு குத்தி விட்டுட்டாங்க. இனி உனக்கு ஒன்றும் செய்யாது, நீ பாட்டு போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு. அதாங்க நான் அப்படி இருக்கேன். ஏன் நல்லா இல்லையோ? இல்லை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆமாம், நீ தொங்கிட்டு இருக்கும் அப்புறம் பிடிச்சி இழுத்துரும்ல, அதான் அவன் மாமியார் இப்படி உடுத்து வந்துருக்கு போல. சரி இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு, வாங்க போவோமா? ஏக்கா எல்லாருமே சூப்பராக இருக்கங்கா. கேரளாவில் உள்ளவங்க கூட இப்படி இருப்பாங்களான்னு தெரில, அவ்வளோ அழகாக இருக்குங்கா. ஆனால் ஒன்றே ஒன்று தான் குறவு போல தோணுதுக்கா. சந்தனம் குறி வச்சா கரெக்டாக இருக்கும். சந்தனம் பூசல ஏறும், அப்போ சந்தனம் பூசுவோம் கரெக்டாக இருக்கும். நான் அதாங்க அந்த ஒரு டப்பாவில் கொண்டு வந்தேன். ஆமாம், சந்தனம் பூசலை, கொண்டா பூசுவோம். ஏக்கா காணிக்க மோத்த அட்வாயிங். ஏக்கா எல்லாத்துக்கும் நெத்தியில் அடிவிட்ட மாதிரி இருக்குக்கா. ஏக்கா 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஒரிஜினல் கேரளாக்காரங்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் போய் கலந்தோன்னு வைங்களா, நம்ம யார் கேரளாக்காரங்க யாருன்னு நமக்கே தெரியாதுக்கா. அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம. அப்படிலாம் இல்லை, பியாச்சு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேசுறது மலையாளம், நம்ம பேசுறது தமிழ். அதுக்கு என்னக்கா மலையாளம் பேச என்ன பெரிய விஷயமா? நான் சொல்லி தரேன். ஆமாம், உனக்கு மலையாளம்லாம் தெரியுமா? சொல்லவே இல்லையே. ஆமாம், யாருக்கு தெரியும். 2 பிட்டுகளை போட்டு விடுவோம், தப்பில் இருக்க ஒன்றும் தெரியாது. ஏக்கா மலையாளம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நம்ம யாராவது வந்தால் என்ன சொல்லுவோம்? வாங்க வா அப்படி சொல்லுவோம். அவங்க என்னம்மா சொல்லுவாங்க? வரு வரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோந்தாங்க, வருன்னு சொல்லுவாங்க. உள்ளே வர்றதுக்கு வரு, ஃபஸ்ட்டு அதை படிச்சுக்கிடுங்க. ஓ, அப்போ உள்ள வர்றதுக்கு வரு, அப்போ வெளியே போகுதுன்னு சொல்லதுக்கு என்ன சொல்லணும்? இது சிம்பிள். வெளியே போயின்னுட்டு வெளியே வரும் அப்படி சொன்னால் போதும். அப்போ உள்ளே வர்றதுக்கு வெளியே வர்றதுக்கு படிச்சாச்சா? சரி, அது இருக்கட்டு, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அப்போ சாப்பிட போகணும், சாப்பிடணும் அப்படின்னா என்ன, அதுக்கு மலையாளத்தில் என்ன சொல்லணும்? இதுக்கு என்ன வரும்? காலையில் தானே நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம் மலையாளத்துக்கு வேடெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒருமை. ஊனு கழிக்குது. ஏக்கா அதுவும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சாப்பிட வாங்க, சாப்பிட போங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஊனு கழிக்க வரும் சொல்லு. ஊனுனா சாப்பிடாது. நம்ம சொல்லுவோம்ல ஊனு உறக்கம் இல்லாமல் கிடக்கான்னு சொல்லுவோம்ல, அதேமாரி அவங்க ஊனு கழிக்க வரும். சே, நெட்டவழி தெரியாத ஒன்றும் இல்லை போல இருக்கே. பரவாயில்லையே, எல்லா மொழியும் படித்து வச்சுருக்கா. அப்போ நீ நமக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோ வச்சு எல்லா மொழியும் நம்ம படிச்சுக்கிடலாம். எந்த ஊருக்கு போனாலும் இவ்வளோ எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்தீங்களாக்கா? அப்போ ஊனு கழிக்க வரும் அப்படி தானே? சரி, அப்போ இன்னொன்று கேட்கேன், அதுக்கு மட்டும் சொல்லித்தா. இந்த நம்ம அங்கே கறியெல்லாம் மிச்சம் வந்துன்னா கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டுட்டு போகணுன்னு சொல்லதுக்கு மலையாளத்தில் எப்படி சொல்லணும்னு சொல்லி அதை மட்டும் சொல்லித்தாங்க. ஏன்னா இனி 2 நாள் சமைக்காண்டா பற்றியா, அங்கேருந்து கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா 2-3 நாள் வச்சு ஓட்டிடலாமே. அதுக்கு தான் கேட்கேன். அங்கே சமையல் பறையில் நம்ம இந்த அக்கன்னா பரவாயில்ல தேய்ச்சி, வேறு யாராவது நின்னாச்சுன்னா நம்ம பேச அவங்களுக்கு புரியாது, அவங்க பேச நமக்கு புரியாது. புறம் ஏதாவது தூக்கிட்டு வந்தால் கள்ளி களவாங்கின்னு சொல்லிடக்கூடாது பற்றியா, அதுதான் உன்ட்ட கேட்கேன்.
இப்போ நம்மலாம் விசேஷ வீட்டுக்கு போகிறதுக்கு இருக்கோமா, இல்லை உங்களுக்குலாம் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேனா? நம்ம உனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அங்கே எல்லாம் முடிஞ்சு சட்டியை கமுத்தி போட்டுருவாங்க. ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க, சாப்பிட்லாம். அங்கே போய் சும்மா கறியை போய் கேவலப்படுத்தாத. நம்ம வீடு மாதிரி கிடையாது. இப்போ லட்சுமி அக்கா, தாமரக்கா, உமாக்கா வீடு மாதிரிலாம் கிடையாது. அது அவங்க வேற. இப்போ தான் நம்மளே அவ்வளோ பேசுனது கூட இல்லை. இதில் போய் நீ அங்கே போய் கறியத்தா புளியத்தான்னு கேட்டு கேவலப்படுத்தி விட்றாத. போனோமா, சாப்பிட்டோமா, 2 லட்டை வாங்கிட்டு வந்தோமான்னு அதோடு நிப்பாட்டிக்கோ சொல்லிட்டேன். அப்பாட, நமக்கு தெரிஞ்ச மலையெல்லாம் அவ்வளோதான். இன்னும் கேட்டான்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. நல்ல வேலை சமாளிச்சாச்சு. போயிரும் அதுகளை பைய இழுத்துக்கிட்டு. சரி அக்கா, அப்படின்னு இல்லைங்க. எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போவோங்க, அழகாக இருக்கும். இனி நம்ம இப்படிலாம் ஒன்று போல் இந்த நேரத்து துணிலாம் உடுப்போமான்னு தெரியாதுல்ல. அப்படி இருந்துக்கோ, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். எல்லாரும் இங்கே பாருங்க, ரைட்டாக சிரிங்கம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இடி சிம்பிளான ரெடியானா போதும், ரொம்ப ஓவர் பில்டப்லாம் பண்ணாத. இடி நான் சிம்பிளாக தாண்டி ரெடி ஆகிருக்கேன். இதை விட என்னடி சிம்பிளாக ரெடி ஆகணும்? சத்யா, ரெடி ஆகிட்டியா? ஏய் பூமாரி, நீயும் போகலையா காலேஜுக்கு? நானும் போகலடி. எங்கள் அம்மா தான் போக வேண்டாம்னு சொல்லிச்சு. அதான் சரி ஜெய்சி நம்ம தெருவில் உள்ள பிள்ளை இல்லை, அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம போய் கூட மாட நிற்க வேண்டாமா, அதான் லீவு போட்டாச்சு. கலையண்ணமா போயிட்டானா? கலையனையும் ஜெய்சிக்கு நடிச்சுட்டே இருப்பானே, அவனு தெரியுமா இந்த கதை நிச்சயம்னு? அவன் ஒரு காமெடி பீஸு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே சொல்லவும் இல்லை, இனி வந்து தான் சொல்லணும். சரி நம்ம கிளம்புவோமா? ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குக்கா, எங்கே எடுத்தீங்க? நல்லா இருக்கு. எவ்வளவு? இதுவா? இது எங்கள் மாமனு கல்யாணத்துக்கு நாங்களாம் ஒன்று போல் எடுத்தோம். அது கொடுக்கவே இல்லை. சரி அப்போ எங்கேயும் கேரளா ட்ரெஸ் தானே போடணும், அதான் அப்படி போட்டாச்சு. இது எவ்வளோன்னு தெரில நிகி, இது எங்கள் மாமா எடுத்திருந்து, எவ்வளோன்னு எனக்கு தெரில. எங்கள் அம்மாட்ட தான் கேட்டு சொல்லுங்க. ஆமாம், இப்போ கேட்டு உடனே போய் எடுத்துருவா. ஆமாம், எனக்கு பிடிச்சா எடுப்பேன். உனக்கு என்னடி, உன் வேலையை பார்த்துட்டு போ. இது என்னது கையில் மயிலரெல்லாம் வச்சுருக்க பூ மாதிரி? அது நான் அப்படியே ஜெசிட்டோடி வந்தேன்னா அங்கே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க போல, கீழே கிடந்து, அதான் எடுத்துகிட்டு வருவேன் எடுத்துகிட்டு வந்தேன். சரி போவோம், நேரம் ஆச்சுல. சரி கிளம்புவோம் வாங்க. சே, சந்தோஷம் பார்க்கணும் போல இருக்கே. சரி வந்து ஃபோனில் ட்ரை பண்ணி பார்ப்போம்.